இந்த தேங்காயில் தான் இன்றைக்கி உரித்து நம்ம வந்து உடச்சி போட போகிறோம். ஆல்ரெடி கொஞ்சம் அங்கே உடச்சி போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ உரித்து உடைக்கணும். தண்ணி பாட்டிலு, கேப்பு எல்லாம் வச்சுச்சாச்சு. ஏன்னா செம்ம வெயில் அடிக்குது. ஸோ அப்பப்போ கேப் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் உட்காந்தீங்களா அப்பயே ஓடி என்னம்மா ஃபோனில் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கியா? நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். அதுவே எடுக்கும். கேமரானா நான் எடுத்துருக்குவேன். அது எங்கள் அப்பா தான். அப்பா தான் சேலம் சேலம் காரில் தான் போக முடியும். சேலம்லாம் வேறு யாரோ சைக்கிள் வர அங்கே போட்டு சைக்கிள் வர யாரும் போயிட்டாங்க. சைக்கிள் போய் புதுசாக இந்த ஒர்க்கு செய்கிறதுனால என்னமோ கையெல்லாம் பாருங்க செவந்து போச்சு. பழக்கல்ல இல்லை, பெருசாக நமக்கு இந்த ஒர்க்கில் செஞ்சு பழக்கல்ல. ஸோ கையெல்லாம் செவந்து போச்சு. அதுக்கே இவ்வளோ தேங்காய் தான் உரிக்க முடிஞ்சுது. செம்ம வெயில், முடியல. இந்த வெயிலுக்கே இந்த தேங்காயெல்லாம் விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய உரிச்சு போட்டாலும் உடைக்க முடியாது. வெயிலில் வந்து எல்லாம் வெடிச்சு தான் போவோம். ஸோ இந்த தேங்காவை மட்டும் இன்றைக்கி உடச்சி போட்டுறோம். இதெல்லாம் நேற்று உரித்து உடச்சி போட்ட தேங்காய். அடிக்கிற வெயிலில் ஒரே நாளில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. நாளைக்கெலாம் நோண்டிடலான்னு நினைக்கிறேன். தேங்காய் உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி உடச்சி போடுறதுக்குலாம் ஆள் வந்துடுவாங்க. பட் இந்த தடவை வந்து ஆளுங்களுக்கு ஹெவி டிமாண்டு. அதனால தான் ஆளுங்க வரல, நம்மளே செய்கிறதா போச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். நல்லா கையெல்லாம் செவந்து போச்சு. போக போக பழகிடும். இப்போ நம்ம உடைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வெயில் வேறு ஹெவியாக அடிக்குது. டக்கு டக்குன்னு இது ஷேப்பாக உடச்சி போட்டால் அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உடச்சி போட்டால் அதுக்கு ஒரு ரேட்டு. தூள் பருப்புக்கெலாம் ஒரு ரேட்டு. ஸோ மோஸ்ட்லி நல்லா ஷேப்பாக உடைக்க தான் ட்ரை பண்ணுவோம். அதனால தான் இந்த மாதிரி விரிசல் வர்றதுக்கு முன்னாடியே உடச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். விரிசல் வந்துட்டால் இதில் தான் உடைக்க முடியும். அப்படி நடுவில் உடைச்சா கோணல் மோனலாக நிறைய தூள் பருப்பு வரும். அதனால் இப்போ இதெல்லாம் உடச்சி போட்டுடலாம். ஸோ இது மாதிரி இப்படி ஷேப்பாக உடச்சி போட்டோம்னா அதுக்கு நல்ல ரேட் இருக்கும். அதனால தான் இப்படி தூள் பருப்பு வராத மாதிரி ஷேப்பாக உடச்சி போடுறோம். அதெல்லாம் வந்து இந்த வாளியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தேங்காய் தண்ணி வந்து நாங்கள் மோஸ்ட்லி ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் தாலியில் தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் நல்லது. எல்லா சத்தும் கிடைக்க முடியாதனால அவங்களுக்கு போடுவோம். அப்புறம் தூசி படாமல் இருக்க இன்னொரு வாளியில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே போய் காய வச்சிடலாம். காஞ்ச தேங்காய். ஸோ நமக்கு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துரும். உடைக்கிறப்ப இந்த ஓடெல்லாம் வந்துடும். அப்படியே பின்னாடி கொடுவா வச்சு தட்டினோம்னா நமக்கு கொப்பரை தேங்காவாகவே வந்துடும். அப்படியே நம்ம இது பேர் கொப்பரை தேங்காய். இப்படியே அப்படி நம்ம போட்டுடலாம். வேலை மிச்சம், நோண்டுற வேலை எல்லாம் மிச்சம். பேச மாட்டேன். நம்ம குட்டி தம்பிக்கு வந்து நடுவுலேயே தண்ணி தாக எடுத்துருச்சு. ஸோ வந்து தண்ணி கேட்டான். டம்ளரே எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ உடச்சி அவனுக்கு தண்ணி கொடுப்போம். தண்ணி கொடு. நல்ல பெரிய தேங்காய். ஸோ இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு. இன்னைக்கு உனக்கு தான். இந்த தம்பி தண்ணி இருக்கு. அடுத்து உடச்சிக்கலாம். தண்ணி குடிச்சு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? தேங்காய் டேஸ்ட்லாம் இப்படி தான். இவ்வளோதான் இருக்கா? உடச்சதை போய் காய வச்சுட்டு வந்துருவோமா? வெயில் வேற பயங்கரமாக அடிக்குது. தூக்கிடுவியா? வெயிட் பண்ண, அம்மா வரேன். தூக்குறேன். தூக்கு. பரவாயில்லடா, நீ நல்லா வெயிட் தூக்குற.
அப்படி போகலாம். இது நேற்று காய வச்சது. அப்படி போகலாம். இப்படியே போட்டு இப்படியே வை. ஏய் நோ 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 நோ, கலந்துரும். வேண்டாம், நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம் ஒன்றா. அப்படியே நேராக வச்சிரு. நேற்று உடச்சதோட கலந்துரும்ல. ஸோ இப்போ அதை காய வச்சுருவோம். அப்புறம் கலந்துருச்சுன்னா அப்புறம் பருப்பு அதோட இது மாறிடும்ல. ஒன்று நிறைய காஞ்சிருக்கும், ஒன்று கம்மியாக காஞ்சிருக்கும்ல. அதனால் இன்றைக்கி நிறையா காஞ்சிருக்கு. இந்த சைடு போட்டுடலாம். எல்லாம் ஈரமாக இருக்குது. அந்த ஈரமாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி உடைச்சது. அதை எடுத்து தனியாக காய வச்சுக்கலாம். நேராக வைமா, இப்படி நேராக வைங்க. வெயில் அடிக்குது. நீங்கள் போகிறீங்களா? நான் காய வச்சுக்கிட்டுமா? ம் இல்லை, நான் காய வச்சிடுறேன். ஹெல்ப் பண்ணுறீங்களா? சரி, இந்த மாதிரி ஓடு இல்லாமல் இருக்குல்ல, இதை தனியாக வைங்க. இதுக்குள்ளேயே போடுங்க, நம்ம தனியாக காய வச்சுக்கலாம். பருப்பாக இருக்கிறத மட்டும். வெயில் அடிக்க போகுதுடா, நீ போகிறதுனா போ. எடுத்து வைக்கிறியா? துண்டு தலைக்கட்டும். அது இல்லைம்மா, அங்கே போய் மேலே துண்டு காயுதுல்ல, கொடியில் காயுதுல்ல, கொடியில் காயுது பாரு. ம் என்ன தலை கட்டிக்கிறியா? போட்டு விட்டுமா? போட்டுக்கிறீங்களா? சரி போட்டுக்க. சரி போட்டுக்கிட்டு வா, நான் எடுத்து வைக்கிறேன். வெயில் வேறு அதிகமாக இருக்கு. கடா வெயில் தெரியாமல் ஓகே வா. கம்முன்னு உக்காருடான்னா வெயிலில் வரையே. வெயில் வேற ஹெவியாக இருக்குல்ல.